விவோட பாப்புலரான ஒரு சீரிஸ் என்னன்னா விவோ டி சீரிஸ் தான். அதுல அவங்க பேஸ் போன் அண்டர் 15,000 rupees போன் நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ணது vivo T3X. அண்ட் அந்த T3X ஓட அப்கிரேட் இந்த vivo T4X வந்திருக்குங்க. அண்ட் T4X ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. So we'll take a look at all of that, unboxing பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறோம். By the way, இந்த வீடியோவை நாங்க விவோ கூட கொலாபரேஷன்ல செஞ்சிருக்கோம். பட் இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு பிளஸ் எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பிடிக்குதுன்னு கண்டிப்பா சொல்ல போறது இல்ல. ஆல்ரைட், இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? T4X நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 6128GB 8256GB. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 6128GB கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு வரணும் நம்புறேன். அதோட கம்மியா வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் எனிவே T4X ஓட அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லிட்ட திறந்தோடனே உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் போன் கிடைக்கும். போனை சைடுல எடுத்து வச்சிடறேன் நான். அண்ட் கேஸ் கொடுத்துறாங்க. பட்ஜெட் போன்ல அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி கேஸ் நைஸ், நல்ல டெக்ஸ்சர் இருக்கு, டெக்ஸ்சர்ட் பேட்டர்ன் இருக்கு. அண்ட் பெரிய கேமரா மாடியூல் மாதிரி தெரியுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. 44 வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜர் உங்களுக்கு கிடைச்சிரும். இது டைப் A சார்ஜர் ஆஃப் கோர்ஸ். ஸோ டைப் A டு டைப் C கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துறாங்க. அண்ட் தே ஆல்சோ கிவ் யூ அ சிம் இஜெக்டர் டூல். நல்ல ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் a look. ஆக்சுவலி டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு. இந்த பர்பிள் கலர் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். இட்ஸ் ஆக்சுவலி a very good looking போனுங்க. 15,000 ரூபாய் போன் மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 20-25,000 rupees மாதிரி தெரியுது. குட் பில்ட். ஆஃப் கோர்ஸ் இது ஃபுல் பிளாஸ்டிக் பேக் தான். ஆஃப் கோர்ஸ் கேமரா மாடியூலும் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கேமரா ரிங்ஸ் இருக்கு, அத பத்தி சொல்றேன் கண்டிப்பா. பக்கத்துல ஃபிளாஷ் இருக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு ஆரா லைட் மாதிரி இருக்க மாதிரி தெரியும். பட் திஸ் இஸ் நாட் ஆரா லைட். இது வந்து டைனமிக் லைட். இதுல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் LED மாதிரி இது வொர்க் ஆகும், which is also very interesting. By the way, இந்த black color என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு IR blaster. Anyway, ரைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்லயே எம்பெடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. மேல ஒரு வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சிம் கார்டு ட்ரே தெரியலையே எங்க இருக்கு. இங்க வச்சிருக்காங்க சிம் கார்டு ட்ரே. ஒரு தடவை திறந்து பார்த்தலாமா குவிக்லி? லெட்ஸ் டேக் a look at it and see உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மெமரி கார்டு கிடையாது, ஒன்லி டூவல் நானோ சிம் சப்போர்ட் தான். மெமரி கார்டு கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு சம்டைம்ஸ் கிடைக்கும். சோ மெமரி கார்டு கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பை தி வே, இந்த பிராண்டோ பர்பிள் கலர் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரீன் ப்ளூ கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கலரும் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஆக்சுவலி விவோட டிசைன்ஸ் ஆர் வெரி குட். சப் 15K டிசைன் பாக்குறதுக்கு கண்டிப்பா அழகா இருக்கு. அண்ட் யா, லுக்ஸ் நைஸ். டிசைன் அண்ட் பில்ட்ல சில அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து IP64 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க ஃபார் டியூரபிலிட்டி, which is actually very good. ஆனா என்னன்னா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குன்னு விவோ கன்ஃபார்ம் பண்ணல. பட் எனிவே டிராப் டெஸ்ட் பண்ணி காட்டதா போறேன் குவிக்லி. பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பேசிக்கலி உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு, ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் அவங்க ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுக்குறாங்க, which is also very good thing. So unboxing experienceல ஒரு ஸ்கிரீன் கார்டு is also free, which is nice. பட் அதை அவுக்குறதுல ஓகே. அடுத்து நம்ம டிராப் டெஸ்ட் பண்ண போறோம் குவிக்லி. டிஸ்ப்ளே ஃபர்ஸ்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் பேக் நெக்ஸ்ட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல்ரைட். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டிடுங்க. சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். We will love your support. By the way, இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.04 mm திக்னஸ் தான். அண்ட் அது ஏன் 8.404 mm திக்னஸ் தான் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல பெரிய 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 6500 mAh and just 8 mm திக்னஸ்னா that is very very good engineering. Good job Vivo. And weight கூட நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு, டென்ஸா இருக்கு ஃபீல் பண்றதுக்கு. பட் இட்ஸ் நாட் டூ ஹெவி. ஏன்னா 6500 mAh பேட்டரி இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா வெயிட் இருக்கும்னு நிறைய பேர் நம்புவாங்க. பட் தட்ஸ் நாட் ரியலி த கேஸ். காட்டுறேன் நான். ஐ திங்க் 200 கிராம்ஸ்க்கு மேல கண்டிப்பா இருக்கும். 203 கிராம்ஸ், 204 கிராம்ஸ்னு வைப்போம். ஐ மைட் பி ராங். ஓஹோ ஞானி 205.6 grams. அடுத்தது டிஸ்ப்ளே பார்க்கலாம். டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு 6.72 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க with 120 Hz refresh rate. AMOLED கிடையாது. பட் டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு நல்ல IPS LCD பேனல்ல கண்டிப்பா சொல்லலாம். பெசல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல பரவாயில்ல, பட் கீழ வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் நடுவுல இருக்க பஞ்ச் ஹோல் இஸ் ஓகே. அட்லீஸ்ட் வாட்டர் டிராப் இல்ல, so that's good. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் இன் ஹை பிரைட்னஸ் மோட் வந்து உங்களுக்கு 1050 nits கொடுத்திருக்காங்க. so sunlight legibility நல்லாவே இருக்கு, பிரச்சனை
பிரச்சனை இல்ல. இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு HDR சப்போர்ட் யூடியூப்ல கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது, which is okay. இந்த பிரைஸ் ரேஞ்சில் that's not a problem. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போனை வந்து நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது சன்லைட் லெஜிபிலிட்டி நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. not a problem at all. of course LCD டிஸ்ப்ளே இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எம்பெடட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே கிடைக்காது. பை தி ஸ்பீக்கர்ஸ் மோனோ ஸ்பீக்கர் கொடுக்காம ப்ராப்பரா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. so that's a good thing. ஏன்னா முன்னாடிலாம் சில vivo phonesல உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. அது மோர் எக்ஸ்பென்சிவ் vivo phonesல. so under 15,000 rupees ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கிறது is definitely a good thing. plus இதுல வந்து 400% வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. of course 400% வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப லவுடா இருக்கும், சில டைம் கிராக்ல வர சவுண்ட் இருக்கும். பட் 400 கீழ வெச்சீங்கன்னா கூட it is very very good. so overall நீங்க பாத்தீங்கன்னா display and speakers and multimedia experience பொறுத்த வரைக்கும் this is actually a good phone. AMOLED இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் இருக்கிறதுல பெரிய அப்கிரேட் என்னன்னா T4X ல உங்களுக்கு இந்த தடவை MediaTek ஓட Dimensity 7300 சிஸ்டம் ஆன் சிப் கொடுத்திருக்காங்க. so 7300 நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கிறதுலயே பெஸ்ட் கேமிங் சிப்னு சொல்லலாம். and vivo ஒரு performance oriented சிப்பை வந்து under 15,000 கொடுத்திருக்காங்கன்னா that is very surprising, but I'm also very happy about it. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 6128 856GB வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் LPDDR4X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா நேத்து தான் ஒரு அன்பாக்சிங் போட்டோம். அந்த போன்ல கூட 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு UFS 2.2 தான் இருந்தது, UFS 3.1 கிடையாது. so good job vivo. basically உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ் நல்லா இருக்கும். plus Antutu நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.1 lakh Antutu ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சது. and கேமிங்க்கு நீங்க பாத்தீங்கன்னா BGMI ல உங்களுக்கு 60 FPS கேமிங் பாசிபிள் and COD ல நீங்க 90 FPS ல விளையாடலாம். இன்ஃபேக்ட் இந்த Dimensity 7300 வந்து BGMI ல 90 FPS சப்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. so hopefully இந்த போனுக்கு அந்த அப்டேட் வந்தா நல்லா இருக்கும். fingers crossed. so overall performance பொறுத்த I am really happy about this phone. இன்னொரு விஷயம் what I'm really happy about அது வந்து 6500 mAh பேட்டரிங்க. by the way நாங்க CPU throttle test ரன் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு CPU stability 92% கிடைச்சது. GPU stability GPU throttle test பண்ணி பார்த்தபோது 99% க்கு மேல கிடைச்சதுங்க. it's crazy. in fact அந்த stress testல இருந்து எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா அதுல பேட்டரி percentage வெறும் 3% தான் drop ஆச்சுங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த போன்ல இருக்க 6500 mAh பேட்டரி. so வெறும் performance மட்டும் இல்ல, பேட்டரி performance is also very good. இந்த 6500 mAh பேட்டரி plus LCD டிஸ்ப்ளே பிளஸ் சூப்பர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் எல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு 2 day பேட்டரி லைஃப் கிடைச்சிருங்க மாடரேட் டு ஹெவி யூசேஜ்ல, which is very very good. அது மட்டும் இல்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில 44 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. so that's not too bad either. by the way இன்னொரு விஷயம் vivo என்ன சொல்றாங்கன்னா இந்த 6500 mAh பேட்டரி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டரி போட்டுருக்காங்களாமா. and அதனாலே உங்களுக்கு வந்து 5 வருஷம் வரைக்கும் பேட்டரியோட ஹெல்த் will be very good. அது obviously நீங்க 5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், but that's a good claim to make. நெட்வொர்க்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு. பட் NFC கிடையாது. ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouch OS 15 based on Android 15 கிடைச்சிரும். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், that is very good. பிளஸ் உங்களுக்கு வந்து 2+3 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு vivo ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ FunTouch OS எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். ஒரு உதாரணத்துக்கு AI ஃபீச்சர்ஸ்லாம் கூட கொடுத்திருக்காங்க. AI photo enhance, AI eraser, அதெல்லாம் நீங்க வந்து ஆல்பம் ஆப்ல யூஸ் பண்ணிக்கலாம், which is damn good. அது மட்டும் இல்ல ஸ்ப்ளிட் ஸ்கிரீன், ஸ்மார்ட் சைட் பார், ஸ்மால் விண்டோ எல்லாமே அவைலபிள். அப்புறம் நிறைய பேர் நீங்க கேப்பீங்க கால் ரெக்கார்டிங் இருக்கான்னு. எஸ், vivo dialல உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கு. and இது வந்து கால் ரெக்கார்டிங் without alerting the other side. so நிறைய பேர் அது கேக்குறீங்க. so that is also there. privacy விஷயத்துல that is not a good thing, but it's available. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் க்ளோனிங் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. so that is also possible. but actually vivo phonesல வந்து bloatware third party apps நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்குமே. எஸ் இருக்குங்க, இதுலயும் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு, பட் நிறைய இல்ல, கொஞ்சமா இருக்கு, பட் இருக்கு. அது மட்டும் இல்ல ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் ஆர் ஆன் பை டிஃபால்ட், நீங்க வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும். பிளஸ் உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். so keep that in mind. இதெல்லாம் நீங்க செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா you can avoid this, but it takes effort. alright, கேமராஸ் பத்தி பேசலாமா? கேமராஸ்ல வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கிடைச்சிரும். அப்புறம் 2 MP டெப்த் கொடுத்திருக்காங்க, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. and ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். சோ கேமரா பொறுத்த வரைக்கும் T3X கம்பேரிசன்ல உங்களுக்கு அப்கிரேட் இல்ல. பட் என்னன்னா நாங்க போட்டோஸ் எடுக்கும்போது எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி கேமராவோட குவாலிட்டில அப்கிரேட் தெரிஞ்சது. ஏன்னா இதுல வந்து பெட்டர் ISP இருக்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. பேசிக்கலி 50 MP பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போர்ட்ரேட்ஸ் பாத்துக்கோங்க, ஸ்கின் டோன்ஸ் பாத்துக்கோங்க, எல்லாமே நல்லா இருக்கு. and generally நீங்க பாத்தீங்கன்னா vivo ப்ராசஸிங் நல்லா இருக்கும். and அந்த ஃபிளாக்ஷிப்ல இருக்க ப்ராசஸிங் கீழ வந்து மிட் ரேஞ்ச்ல பட்ஜெட்ல எல்லாத்துலயுமே they actually do a good job. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 4K 30 FPS ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் with the primary camera. ஃப்ரண்ட் கேமரா வச்சு உங்களுக்கு 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடைச்சிரும். ஓவரால் ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நாங்க என்ன பண்றோம்னா சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறோம் எடுத்துக்கிறது, பிளஸ் எடுத்துக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. சோ vivo T4X பொறுத்த வரைக்கும் actually I like the phone. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு அப்கிரேடா தெரியுது and மீனிங்ஃபுல்லான
சூப்பரான அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் a very important thing. இப்போ நீங்கள் 3-4 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த vivo T4X would be a good recommendation. ப்ளஸ் உங்களுக்கு பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். ஸோ vivo T4X வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா under 15,000 rupees you can definitely consider it. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் வந்து of course under 15,000 நான் சொன்ன மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு கிவ் அவே நடந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி வின் பண்ண விரும்புறீங்கன்னா you can try that out. பேசிக்கலி ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் ஓப்பன் பண்ணுங்க, T4X சர்ச் பண்ணுங்க. அதில் வந்து ஒரு பேனர் தெரியும். அந்த பேனரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து you can take part in the giveaway and you could win a chance. அது மட்டும் இல்லை, Trakin Tech தமிழ் வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்க விரும்புறீங்கன்னா ஒரு கோட் ஃபிளாஷ் ஆகும் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி. ஜஸ்ட் யூஸ் தட், டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆல்ரைட், இதாங்க எங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த vivo T4X. என்ன ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.